ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்க நண்பர்களே. இன்றைக்கி யாரெல்லாம் சனிக்கிழமை அன்னைக்கு பிறந்தநாளாக கொண்டாடக்கூடிய அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்றைக்கி சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. நமது வீடியோ ஒரு நாளைக்கு முன்னதாகவே வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சில பேர் வெள்ளிக்கிழமையே இந்த வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் 28ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் 11ஆம் நாள். இன்றைய தினம் பௌர்ணமி தினம் நண்பர்களே. பௌர்ணமி விரதம் இருந்து கிரிவலம் செய்வதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது. இது தவிர இன்றைய தினம் வாஸ்து தினமாக அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் பாகியஸ்தானமான 9ஆம் இடத்துல சந்திரன் ராசி அதிபதி இருக்கிறாருங்க. மேலும் ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு நண்பர்களே. 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் நண்பர்களே. மேலும் குருவும் செவ்வாயும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள குருமங்கள யோகம் ஏற்பட்டுள்ளது. இது நமது கடகராசி நண்பர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு அதிகமான வளர்ச்சி, அதிகமான உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. குறிப்பாக வியாபாரம் சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. உங்களுக்கு பண வரவுகள் கண்டிப்பாக தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். மேலும் வியாபாரிகளுக்கு நல்ல ஆதரவும் பெருகும். எனவே வியாபாரத்தில் உங்களுக்கு என்னென்ன சாதகமான சூழ்நிலை வேணுமோ எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமைதுங்க. ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்வதன் மூலமாக நீண்ட கால அடிப்படையில் கொஞ்சம் லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கு நண்பர்களே. ஆனால் முதலீடுகள் எப்போது நீங்கள் செஞ்சாலும் தகுந்த ஆலோசனைகளை, நல்ல அனுபவத்தை நீங்கள் பயன்படுத்தி தான் செய்யணும். ஸோ நீங்கள் அவசரப்படக்கூடாது. உங்கள் ஆஃபீஸை விட்டு சீக்கிரமாக வெளியே வந்துட்டு உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு உகந்த ஒரு நாள்கின்ற தினம். ஸோ ஆஃபீஸ் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். அதை நீங்கள் ஏதாவது பர்மிஷன் கிடைச்சா போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் இன்னும் மகிழ்ச்சியாக இன்றைய நாளை மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. அலுவலக பணிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமை சக ஊழியர்கள் மூலமாகவும் உயரதிகாரிகள் மூலமாகவும் ஏற்படும். இன்னும் அலுவலக பணிகளில் ஒற்றுமை மிகுந்த நாள்கள் இன்றைய தினம் சந்தோஷமான ஒரு நாள். முடிந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு வரது நல்லது. வியாபாரத்தில் நல்ல ஆதரவு பெறுகிற மாதிரி உங்களுக்கு பணிபுரியக்கூடிய இடத்துலையும் நல்ல ஆதரவு பெருகும். ஒற்றுமையான ஒரு நாள். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பெரும்பாலானவை இன்றைய தினம் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். ஸோ முயற்சிகளை நீங்கள் இந்த தினம் அதிகமாக தாராளமாக செய்யலாம். இந்த தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுடைய தேவைகள் எல்லாம் சரியாக கவனிக்கப்பட்டு உங்களுக்கு பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாள்கள் இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நிறைய விஷயங்களை இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஆதரவு பெருகும். குறிப்பாக எதிர்பாலின மக்கள் கூட உங்களுக்கு அதிகமான ஆதரவு தரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். மேலும் உங்களுடன் எதிரிகளாக இருந்தவர்களால் நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அல்லது எதிரிகளாக இருந்தவர்களெல்லாம் விலகி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எதிரிகள் தொல்லை நீங்க நண்பர்களே. எதிரிகள் இல்லாத நல்ல சூழல் உருவாகும். அது உங்களுக்கு அதிகமான நல்ல நிம்மதியையும் திருப்தியையும் பெற்றுத்தரும் நண்பர்களே. காரிய வெற்றிகளை அதிகமாக பெற்றுத்தருவதற்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும். நீங்கள் பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பெரும்பாலானவை பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. எனவே டிராவல் பண்ணுறதை இன்றைக்கி நீங்கள் தவிர்க்க வேண்டாம். நேற்று வரைக்கும் இருந்த சில பிரச்சனைகள் இன்றைக்கி நல்ல முடிவுக்கு வரதுனால சந்தோஷம் அதிகரிக்கும். அலுவலக பணிகளில் மேலதிகாரிகள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. சக ஊழியர்கள் ஆதரவு தருவாங்க. எனவே மகிழ்ச்சியில் அதிகரிக்கும். இன்கம் உங்களுக்கு வருமானம், தனலாபம் ஈட்டுவதற்கு கண்டிப்பாக நல்ல வாய்ப்பு இருந்தாலும் செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நண்பர்களே. சில நேரம் வரதுக்கு முன்னாடி செலவுகள் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய திருப்தியான நல்ல பொருளாதார வாழ்க்கைன்றது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. அலுவலக பணிகளிலும் உங்கள் பர்சனல் வாழ்க்கையில் இன்னைக்கு கொஞ்சம் வேலைப்பளு உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். ஆனாலும் நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு ஆதரவு கிடைக்கிறதுனால அதெல்லாம் பெரிய விஷயமாக உங்களுக்கு இன்னைக்கு தெரியாது. சந்தோஷமான ஒரு நாளாகவே இன்னைக்கு நீங்க அனுபவிப்பீங்க நண்பர்களே. வியாபாரத்தில் உயர்வு அதிகம். உங்கள் அலுவலக பணியில் நல்ல உயர்வு உண்டு. இன்றைய தினம் வளர்ச்சிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் என்பதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய விஷயங்களை நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணி முயற்சி செய்யுங்கள். முயற்சி செய்யாமல் இருந்தால் எதுவுமே நடக்காது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. கல்வியில் புதிதாக ஆர்வம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கல்வியில் படிப்பில் இன்ட்ரெஸ்டே இல்லாத மாணவர்கள் கூட இப்பொழுது படிப்பில் ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கையில் உங்கள் மனம் குறைந்த காதலருடன் உங்களது அன்புக்கினியருடன் இன்றைய தினம் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக ஆக்கிரமித்து காணப்படுங்க. உங்கள் மனசில் நல்ல ஒரு
இதயம் முழுக்க வந்து காதல் உணர்வுகள் நிரம்பக்கூடிய நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை இருக்கிறதுனால காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும். முடிந்த அளவுக்கு உங்கள் காதலர் கூட நீங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து எங்கேயாவது ஜாலியாக சின்ன சின்ன சிறுதூர பயணங்களை மேற்கொள்ளலாம். நடைப்பயணம் மேற்கொள்வது இன்னும் நல்லது நண்பர்களே. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குடும்பத்தோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆஃபீஸில் வந்து சீக்கிரமாகவும் வரலாம். இன்றைய தினம் கடினமான உழைப்பு, பழைய உழைப்பின் பலனிலிருந்து நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஏற்கனவே எவ்வளவோ நீங்கள் முயற்சி செய்து அப்போ பலன்கள் கிடைக்காது. இப்போ அந்த பழைய முயற்சிகள் உழைப்பின் பலன்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நல்ல நேரம் இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கு நண்பர்களே. உங்களது உடல் சோர்வுகள், உங்களுடைய வேலை பளுவினால் இருக்கக்கூடிய அசதிகள் எல்லாமே குறையக்கூடிய வகையில் உங்களுக்கு வாழ்க்கை துணையின் அன்பு இன்னைக்கு கிடைக்கும். ஸோ அபரிமிதமான அன்பு வீட்டில் கிடைக்கிறதுனால உங்களது இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷம் மூலமாக ஆஃபீஸ் டென்ஷன் மற்றும் உங்கள் கவலைகள் எல்லாமே மறந்து சோர்வுகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல ஆதரவு பெருகும். இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொண்டால் இன்னும் சிறப்பான ஒரு நாள். நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க. கல்வியில் நல்ல ஆர்வம் பெருகும். தேவைக்கேற்ப பண வரவுகள் வந்துகிட்டே இருக்கும். நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள்ங்க இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை நான் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ண லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இந்த தினம் நீங்கள் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க. நீல நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறதுங்க. மேலும் நம்பர் 1 1ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க. அதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நண்பராக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்களில் ஒத்துழைப்பு நிறைய கிடைக்குங்க. உங்கள் குடும்பத்திலும் சரி, உங்கள் அலுவலக பணியிலும் சரி, வியாபாரத்திலும் சரி நல்ல ஒத்துழைப்புகள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க இன்றைய தினம். ஆதரவு பெருகுன்னு சொல்லலாம். உங்களுக்கு எதிரிகள் தொல்லை நீங்கும். எதிராக செயல்பட்டவர்களும் இப்பொழுது விலகிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குதுங்க. அற்புதமான ஒரு நாள். மாற்றின எதிர்பாலின மக்கள் கூட உங்களுக்கு அதிகமான ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு பண வரவுகள் தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கை கிடைக்கிறதுனால நிம்மதி பெருகும். பண தட்டுப்பாடு எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. இன்னைக்கு பயணங்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு பூர்த்தியாகும். அதனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம். இன்னைக்கு டிராவல் பண்றது மூலமாக நீங்கள் நினைச்ச காரியங்களை நினைச்சபடி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதமான ஒரு நாள். உங்க எதிர்பார்ப்புகள், எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே நிறைவேறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு முயற்சிகள் உங்களுக்கு அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு நாள். முயற்சிகள் மூலமாக நிறைய வெற்றிகளை பெற முடியும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் கூடும். வியாபாரத்தில் நல்ல ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. சூழ்நிலையில் வந்து உங்களுக்கு சாதகமாக சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அருமையாக இருக்கக்கூடிய பிசினஸ் வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க. மேலும் அலுவலக பணிகளில் நல்ல ஒற்றுமை இருக்கிறதுனால மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு செல்லும் இடங்கள் எல்லாமே அமையும். நிறைய விஷயங்களை முயற்சித்து கொண்டே இருங்க. இன்னைக்கு வெற்றிகள் உண்டு. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.